இன்னைக்கு இருக்கிறது மாதிரி இந்த யூடியூப் சேனல்காரங்க எல்லாம் இருந்திருந்தாங்கன்னா, ஒருவேளை இந்த பேட்டி எடுக்கிறவங்க எல்லாம் இருந்திருந்தாங்கன்னா, மொத்த பேர் எங்க தான் போயிருப்பானுவா சொல்லுங்க? மொத்த பேர் லாசர் வீட்டுக்கு முன்னாடி மைக்க தூக்கிட்டு, சார் எப்படிங்க சார் ஆயிடுச்சு, என்ன சார் எவ்வளவு நாள் சார் பலவீனமா இருந்தீங்க, எவ்வளவு சார் நாள் தான் சார் பலப்படுத்துறீங்க, எப்படி சார் கல்லறைக்குள்ள என்ன சார் இருந்துச்சு, இயேசு கூப்பிட்ட உடனே உங்களுக்கு என்ன சார் நடந்துச்சு அப்படின்னு அத்தனை பேரும் பேட்டி எடுத்திருப்பாங்க. இன்னைக்கு ட்ரெண்டிங்ல அவங்க தான் இருந்திருப்பாங்க. அதே போல அன்னைக்கு ட்ரெண்டிங்ல எந்த குடும்பம் தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. அது ஹைலைட் ஆயிடுச்சு அந்த குடும்பம். நான் நம்புறேன், நீங்க பயப்படாதீங்க. சத்துருக்கு முன்னாடி பந்தியை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர் உங்க குடும்பத்தை உங்க சொந்தங்களுக்கு முன்பாக உங்க வாசனை போகும், உங்க குடும்பத்தினுடைய வாசனை போகும். ஹல்லேலூயா. ஆமென். உங்க வீட்டுல ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செஞ்சார் என்ற சாட்சி நிறைய பேருக்கு போகும். நீங்க ஒரு கார் வாங்கிட்டீங்கன்ற செய்தி அநேகருக்கு போகும். உங்க வீட்டுல அந்த வியாதி சரியாச்சுன்ற செய்தி அநேகருக்கு போகும். உங்க வீட்டுல ஒரு திருமணம் நடக்குது என்கிற செய்தி அநேகருக்கு போகும். உங்க குடும்பத்துல உங்க பிள்ளை வெற்றி அடைஞ்சிட்டார் என்கிற செய்தி அநேகருக்கு போகும். உங்க வீட்டுல முடியாம இருந்த உங்க பிள்ளைக்கு கர்த்தர் அற்புதம் செய்தார் என்று சொந்தக்காரங்களுக்கு இந்த நியூஸ் போகும். தலை மேல கைய வச்சு இந்த ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில நடக்கிறதற்காய் ஸ்தோத்திரம்.